அண்ணா சீமான் சொன்னார்ல டிவிக்கே வந்தவங்க இல்லை நாங்க உங்களை எல்லாம் தீர்த்து கட்ட வந்தவங்க நாங்க அவ்வளவுதான். சொல்ற மாதிரி 2026 எப்படி அவர் ஜெயிக்கிறாருனா நாங்க ஜெயிக்க வைப்போம். எப்படி அண்ணா திமுக முதல் எலெக்ஷன்ல ஜெயிச்சாரோ அதே மாதிரி எங்க விஜய் ஜெயிப்பாருனா நாங்க ஜெயிக்க வைப்போம். நான் சென்னையில இருந்து வரேன். ஆக்சுவலாக சீமானனை பற்றி ஒன்று சொல்லணும். அண்ணன் சீமானன் வந்து தளபதி பற்றி பேசியிருந்தாரு. அவர் லாஸ்ட் எலெக்ஷனுக்கு வந்து 6% ஓட்டு வாங்கினார்ல, 6லேருந்து 8%. அந்த 8% வந்தது காரணம் நாங்கள் யங்ஸ்டர் தளபதியில் நாங்களாம் அவருக்கு வந்தால் ஒரு மாற்றம் வரும்ன்ட்டு ஓட்டு போட்டோம். ஆனால் அவர் வந்து இன்னைக்கு வந்து அவர் மாற்றம் எதுவுமே பண்ணலை. ஓகேவா, தளபதி வராரு. தளபதி வந்து தமிழ்நாட்டு தலையெழுத்தையே மாற்றுறாரு 2026. ரெட் அண்ட் பிளாக்கு தளபதி சொல்லிட்டாரு. ரெட் அண்ட் பிளாக்கு டிவி கேக்கு தான் ஃபைட்டு 26 இதுதான் களம். அதை வந்து அடிச்சு ரெட் அண்ட் பிளாக்கே இல்லாத 26ல் அடிச்சு நொறுக்குறோம். தளபதி செஞ்சோட்டை கோட்டையில அமர்வார் சிஎம்மா. ஓகேவா, அவ்வளவுதான். தளபதிய யாரால மாநாடு வேற லெவலு. இது நான் மாநாட்டுக்கு வந்து நேற்று நைட்டு 7 மணிக்கு கிளம்புனோம் நாங்கள் வீட்டானது சென்னையிலேருந்து. நாங்கள் வரவையிலலாம் எங்களை நிறைய இடம் மடிக்கி கிடிக்கி போலீஸ்லாம் வந்து எங்களுக்கு சாப்பாடுலாம் கிடைக்காத அளவுக்கு வேறு வழியில் டைவெர்ட் பண்ணி விட்டாங்க. நாங்கள் எங்களுக்கு மாவட்ட சார் எம்எல் பிரபு அவர் தனியாக ஒரு லொக்கேஷன் அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணார். அந்த இடத்துல எல்லாம் எங்களுக்கு போக விடாது டேக் டேஷன் பண்ணி எங்களுக்கு சாப்பிடாத அளவுக்கு அப்படியே நாங்கள் வேறு வழியில் வந்த போது வேறு ஃப்ரூட்ஸ் ரொம்ப ஹாப்பி. நான் தளபதிக்காக தான் வந்தோம். நாங்கள் தளபதியை முழுசாக பார்த்தோம், சந்தோஷமாக போகிறோம். 2026 மாற்றம் உறுதி. அது தளபதி தான் சிஎம் உட்கார போறாரு.